அன்பின் பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, விசேஷமாக இந்த கூடுகைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறோம், உம்மை சார்ந்து இருக்கிறோம். நீர் உம்முடைய வார்த்தையினால் எங்களை பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறீர், எங்களை வாழ வைக்கிறீர். ஆண்டவரே, இன்றைய நாளிலே நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சத்தியம், அது வெளிச்சம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை உம்முடைய வசனம் ஒளி வீசி காட்டுகிறது. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை காண்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா செவி திணவுகளையும் நீர் நீக்கியறலும், மந்த தன்மைகளையும் நீர் நீக்கியறலும். ஆண்டவரே, தெளிந்த சிந்தையையும் தெளிந்த புத்தியையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தை காண்பதற்கும் கேட்பதற்கும் ஆண்டவரே எங்கள் கண்களை நீர் திறந்தள்ளும், செவிகளை நீர் திறந்தள்ளும், ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளிலே நீர் போதிக்கக்கூடிய சத்தியங்களின் மூலமாக ஆண்டவரே உம்மை மெய்யாய் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தியங்களை கேட்டு ஆண்டவரே அதற்கு கீழ்ப்படிவதற்கும் அதன்படி நடப்பதற்கும் ஆவியானவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதிக்கு விரோதமாக எழும்புகிற ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீர் நீக்கி ஆண்டவரே உம்மை நீர் வெளிப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் வேத ஆய்வை நாம் தொடர்கிறோம். இது பாடம் 34. புதிய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதில் கிறிஸ்துவினுடைய பலி ஆகிய மரணத்தின் மேன்மை. 9ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வரையிலான வசனங்கள். இன்றைக்கு நாம் 9ஆம் அதிகாரத்தை பார்த்து முடித்து விடுகிறோம். இந்த எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் சிறப்பான புத்தகம். இந்த நிருபத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்காமல் நாம் போக முடியாது. சிறப்பான, அதிக நன்மையான, விசேஷித்த. குறிப்பாக நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் விசேஷித்த என்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது இந்த எபிரேயர் நிருபத்தில். எனவேதான் இந்த புத்தகத்துக்கு மேன்மையான, முதன்மையான, போதுமான கிறிஸ்து, முதன்மையான, மேன்மையான, போதுமான கிறிஸ்துவின் வேலை என்ற தலைப்பை அடிக்கடி நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த புத்தகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேன்மையானவர், முதன்மையானவர், போதுமானவர். கிறிஸ்து மேன்மையானவர், கிறிஸ்து முதன்மையானவர், கிறிஸ்து போதுமானவர். கிறிஸ்துவின் வேலையும் மேன்மையானது, முதன்மையானது, போதுமானது என்று ஆசிரியர் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். பழைய உடன்படிக்கையையும் புதிய உடன்படிக்கையும் ஒப்பிட்டு எப்படி இந்த கிறிஸ்துவும் கிறிஸ்துவனுடைய வேலையும் மேன்மையானது, முதன்மையானது, போதுமானது என்று திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். சிறந்த நம்பிக்கை, சிறந்த உடன்படிக்கை, சிறந்த வாக்குத்தத்தங்கள், சிறந்த பலி, சிறந்த சுதந்திரம், சிறந்த பரமதேசம், சிறந்த உயிர்த்தெழுதல், சிறந்த பேசுதல், சிறந்த நன்மைகள், சிறந்த காரியங்கள். இந்த சிறந்த ஆங்கில வேதாகமத்தில் பெட்டர் என்ற வார்த்தையை தமிழ் வேதாகமத்திலே சிறந்த அல்லது விசேஷித்த அல்லது அதிக நன்மையான என்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். மேன்மையான பரமதேசம், மேன்மையான உயிர்த்தெழுதல். எனவே இந்த புத்தகம் நமக்கு மேன்மையான, முதன்மையான, போதுமான கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் வேலையும் காண்பிக்கின்றது. எபிரேய மதத்துக்கு திரும்பி போக எத்தனித்திருக்கும் இந்த விசுவாசிகளுக்கு இந்த கிறிஸ்துவும் கிறிஸ்துவனுடைய வேலையும் எவ்வளவு மேன்மையானது என்று ஆசிரியர் வலியுறுத்துகிறார், அடிக்கோடு இருக்கிறார். இதை கவனிக்க வேண்டும். இந்த புத்தகத்திலே ஆசிரியர் பல காரியங்களை திரும்ப திரும்ப சொல்வார். இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது பலருக்கு அலுப்பு தட்டிவிடும். எப்படி லேவியராகமத்தை படிக்கும் பொழுது மக்களுக்கு அலுப்பு தட்டுமோ அதுபோல் இந்த எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தை வாசிக்கின்ற பொழுது அலுப்பு தட்டிவிடும். என்ன
திரும்ப திரும்ப இவர் கிறிஸ்து பிரதான ஆசாரியர், ஒரே பலி, ஒரே தரம், புதிய உடன்படிக்கை, மரணம், இரத்தம் என்று திரும்ப திரும்ப இவர் பேசிக் கொண்டிருக்கிறாரே என்று எண்ண தோன்றும். 7, 8, 9, 10 இந்த 4 அதிகாரங்களிலே இந்த ஆசிரியர் இவைகளை எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார் என்றால், கிறிஸ்து நம் பிரதான ஆசாரியர் என்ற இந்த சொற்றொடரை இந்த நிருபத்திலே ஆசிரியர் ஏறக்குறைய 20 முறை பயன்படுத்துகிறார். அதுபோல ஒரே பலி, ஒரே தரம் என்பதையும் ஏறக்குறைய 20 முறை, கிறிஸ்துவனுடைய மேன்மை அதை பற்றி 25 முறை, இப்படி பல வார்த்தைகளை, பல சொற்றொடர்களை இந்த ஆசிரியர் திரும்ப 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 கூறுகிறார். இதை வாசிக்கின்ற பொழுது அவ்வளவு இன்பமா இருக்காது. ஒரு முறை சொல்லிவிட்டு விட வேண்டியதானே. புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, இவர் ஆசாரியர், ஒரு ஆரோனின் முறைமையின்படியான ஆசாரியர், ஒரு மெல்கிசேதேக் முறைமையின்படியான ஆசாரியர் என்று சொல்லிவிட்டு போகலாமே என்று எண்ண தோன்றும். ஆனால் ஆசிரியர் எந்த சலிப்பும் இல்லாமல் திரும்ப திரும்ப பேசுகிறார். இந்த யூத மதத்துக்கு திரும்பி போகக்கூடிய, திரும்ப நினைத்திருக்கக்கூடிய இவர்களில் ஒரு மனிதனையால் தடுத்து நிறுத்திவிட வேண்டும். இந்த புதிய உடன்படிக்கை எவ்வளவு மேன்மையானது, இந்த கிறிஸ்து எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு முதன்மையானவர், எவ்வளவு போதுமானவர் என்பதை பார்த்து இவர்கள் கிறிஸ்துவில் நின்றுவிட மாட்டார்களா என்ற ஏக்கம் அவருக்கு. ஏன் கூறியதையே கூற வேண்டும், ஏன் எழுதியதையே எழுத வேண்டும், ஏன் சொன்னதையே சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு 4 காரணங்களை நான் முன்வைக்கிறேன். ஒன்றை வலியுறுத்த வேண்டும் என்றால் அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். இந்த எபிரேயர் ஆசிரியர் கிறிஸ்து பிரதான ஆசாரியர், ஒரே பலி, தம்மையே பலியாக்கினார், ஒரே முறை கொடுத்தார், இப்படியெல்லாம் அவர் சொல்வதற்கு முதல் காரணம், இவை தேவனுடைய திட்டத்தில் மையமானவை. ஒன்று. இரண்டாவது, அதை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இன்னும் ஆழமாக பதிக்க வேண்டும் என்றால் அதற்கும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். ஒன்றை நீங்கள் கவனித்திருப்பீர்கள், இந்த ஆசிரியர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்று ஒரு முறை சொல்லுவார். அடுத்த முறை சொல்கின்ற பொழுது அந்த பிரதான ஆசாரியனுடைய ஒரு புதிய பரிமாணத்தை கொடுப்பார். ஒரு முறை சொல்லுவார், அவர் லேவிய முறைமையின்படி ஆசாரியர், இவர் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி ஆசாரியர். அடுத்த முறை சொல்கின்ற பொழுது அந்த ஆசாரியர்கள் பலர் இருந்தார்கள், இங்கு ஒரே ஒருவர் இருந்தார். அந்த ஆசாரியர்கள் மரித்தார்கள், இந்த ஆசாரியர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு முறையும் கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்று சொல்கின்ற பொழுது ஒரு புதிய பரிமாணத்தை, புதிய பார்வையை கொடுக்கிறார். 2. மூன்றாவது, பழைய சடங்குகளின் பற்றாக்குறையை அவர் அம்பலப்படுத்துகிறார். 4. இவைகள்தானே என்று ஒரு அலட்சியம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும், இதுதான் உங்களுக்கு தேவன் தரக்கூடிய பாதுகாப்பு என்ற எண்ணத்தை அந்த மக்களுடைய இருதயத்தில் பதிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆசிரியர் திரும்ப 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 இவைகளை கூறுகிறார். எபிரேயர் 2 அதிகாரம் 1 ஆசிரியர் எழுதுகிறார், நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலும் பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது, நான் எழுதியவைகளே எழுதுவது எனக்கு பாரம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்வார். ஒரு பாடலை கேட்கிறோம், பாடலை கேட்டவுடனே அந்த பாடலுடைய இசையை நாம் முழுமையாக கிரகித்துக் கொள்வதில்லை. திரும்ப திரும்ப கேட்கின்ற பொழுதுதான் அந்த பாடலிலே போதுமான பரிச்சயம் ஏற்படுகிறது. ஒரு பாடத்தை படிக்கின்ற பொழுது வகுப்பறையிலே அந்த ஆசிரியர் நமக்கு கற்பித்த உடனேயே இந்த பாடத்தினுடைய முழு ஆழத்தையும் நாம் கற்றுக்கொள்வதில்லை. திரும்ப 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 ஒரு உலக பிரகாரமான பாடலையோ பாடத்தையோ படிப்பதற்கு இவ்வளவு நேரம் செலவழிக்கின்ற பொழுது தேவனுடைய காரியங்களை திரும்ப 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 கேட்கின்ற பொழுதுதான் அது நம்முடைய இருதயத்திலே பதியும். சரி, இந்த 9 அதிகாரம் 23 28 வரையிலான இந்த 5 வசனங்களிலே சிறப்பான பலியை உடைய புதிய உடன்படிக்கையின் மேன்மை என்னவென்று 4 பகுதிகளில் ஆசிரியர் நமக்கு காண்பிக்கின்றார். வாசிப்போமா? 23 வசனம். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. இது பழைய உடன்படிக்கை. பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியிருந்தது. புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டது? வாசிப்போம். பரலோகத்தில் உள்ளவைகளோ
இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. இந்த 23ஆம் வசனத்திலே ஆசிரியர் புதிய உடன்படிக்கையின் மேன்மையான பலியையும் அந்த பலியின் கழுவுதலையும் பற்றி பேசுகிறார். இது 23ஆம் வசனம். சரி, 24ஆம் வசனத்துக்கு போவோம். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். முதலாவது 23ஆம் வசனத்தை கவனிங்கள். சுத்திகரிக்கப்பட வேண்டியிருக்கிறதே, இந்த வார்த்தையை நான் பின்னால் வருவேன். பரலோகத்தில் உள்ளவைகள், இந்த பரலோகத்தில் உள்ளவைகள் என்ற வார்த்தையை பரலோகத்துக்குரியவைகள், பரம காரியங்கள், பரத்துக்குரிய மெய்கள், பரத்துக்குரிய நிஜங்கள் என்றும் நாம் மொழிபெயர்க்கலாம். பரலோகத்தில் உள்ளவைகள், கவனித்துக் கொள்ளுங்கள், பின் வருவேன். பரலோகத்துக்கு உரியவைகள், பரம காரியங்கள் என்று மொழிபெயர்க்கலாம். 24ஆம் வசனத்திலே புதிய உடன்படிக்கையின் மேன்மையான இல்லங்கள், அதை குறித்து பேசுகிறார். 24ஆம் வசனத்திலே 25 வாசிப்போம். 25, 26. பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடே வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். 25, 26 புதிய உடன்படிக்கையின் பாவ நிவர்த்தியினுடைய மேன்மையை குறித்து ஆசிரியர் பேசுகிறார். பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் ஒப்பிட்டு பேசிக்கொண்டு வருகிறார். புதிய உடன்படிக்கையினுடைய பலி எவ்வளவு மேன்மையானது, அந்த பலி செய்யும் கழுவுதல், சுத்திகரித்தல் எவ்வளவு மேன்மையானது, புதிய உடன்படிக்கையினுடைய பரிசுத்த இல்லங்கள் எவ்வளவு மேன்மையானவை, புதிய உடன்படிக்கையுடைய பாவ நிவர்த்தி எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லும்போது, பழைய உடன்படிக்கையிலே இந்த பலிகள் அநேக முறை கொடுக்கப்பட்டன, தொடர்ந்து கொடுக்கப்பட்டன. அது மிருகங்கள். புதிய உடன்படிக்கையில ஒரே முறை கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். பின்பு 27, 28 வாசிப்போம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இப்படி புதிய உடன்படிக்கையின் மேன்மையை 4 பகுதிகளில், 4 பரிமாணங்களில் ஆசிரியர் இன்று விளக்குகிறார். 5 வசனங்களை வாசித்து விட்டோம். நினைத்துக் கொள்ளுங்க, நாம் தொடர்கிறோம். என்னுடைய ஒரு கேள்வி, கிறிஸ்து இப்போது பரலோகத்தில் இருக்கிறார் என்பதனுடைய விளைவு என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், வாழ்ந்தார், சிலுவையிலே பாவங்களுக்காக மரித்தார். இவைகளை குறித்த ஒரு அறிவு, ஒரு புரிதல் பரிசுத்தவான்களுக்கு கொஞ்சம் உண்டு. இதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று பிதாவின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்று அவர் ஒரு மாபெரும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு அறிவும் ஒரு புரிதலும் பரிசுத்தவான்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லை. அதை குறித்து நாம் சிந்திப்பதும் பேசுவதும் மிக குறைவு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார் என்பதனுடைய விளைவுகள் என்ன என்று நான் ஒரு 7 விளைவுகளை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். நீங்கள் இன்னும் அதிகமாக தியானிக்கலாம். 1, வேலை நிறைவடைந்தது. மீட்பின் வேலை நிறைவடைந்தது. கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார் என்பதனுடைய பொருள் அல்லது விளைவு என்னவென்றால், கிறிஸ்து லேவிய ஆசாரியர்கள் பலிகளை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருந்தது போல் அவர் நின்று கொண்டிருக்கவில்லை. கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார் என்பது அவருடைய பலி முழுமையாக நிறைவேறிற்று, அவர் கொடுத்த பலி முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை காண்பிக்கிறது. அதாவது ரட்சிப்புக்கு தேவையான அனைத்தும் செய்து முடிக்கப்பட்டது, பாவ மன்னிப்பு முழுமையாக வழங்கப்பட்டது. மீட்புக்காக, ரட்சிப்புக்காக செய்ய வேண்டியது இனி ஒன்றும் இல்லை என்பதை அது காண்பிக்கிறது. 1, வேலை நிறைவடைந்தது. 2, கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார் என்பதனுடைய இரண்டாவது விளைவு என்னவென்றால், நம் ஆசாரியர் உயிருள்ள பரம ஆசாரியர். அவர்
பரலோகத்தில் தேவனுடைய சந்நிதியில் நமக்காக நுழைந்திருக்கிறார். அவர் எப்போதும் நமக்காக மன்றாடுகிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். நம் ஆசாரியர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:34 கிறிஸ்துவே மரித்தவர், அவரை எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இதனுடைய விளைவு, நம் போராட்டங்களில் நாம் தனியாக இல்லை. நம் சார்பாக அவர் எப்போதும் நமக்காக பிதாவிடம் பரிந்துரைக்கிறார், மன்றாடுகிறார். கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார் என்பதனுடைய 2 விளைவுகள். ஒன்று, மீட்பின் வேலை முடிவடைந்தது, நிறைவடைந்தது. நம் ஆசாரியர் உயிருள்ள பரம ஆசாரியர். மூன்றாவது, தேவனிடத்திற்கு செல்லக்கூடிய வழி திறந்தது. தேவனை அணுகுவதற்கும் தேவனோடு உறவாடுவதற்கும் ஒன்றித்து உறவாடுவதற்கும் ஊடாடுவதற்கும் வழி திறந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சொந்த இரத்தத்தினாலே பரலோகத்திற்குள் நுழைந்திருக்கிறார். எபிரேயர் 9:12. இதனால் நாமும் தேவனுடைய சந்நிதிக்குள் தைரியமாக நுழைய முடியும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரையிலான வசனங்களிலே அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நாம் சேரப்படுவோம். இதனுடைய விளைவு என்னவென்றால், நம்முடைய ஜெபங்கள் ஏதோ காற்றிலே ஒரு வெற்றிடத்திலே பேசுவதல்ல. நாம் ஜெபிக்கின்ற பொழுது நேரடியாக தேவனுடைய அரியணைக்கு முன் செல்கிறோம். இது 3வது விளைவு. ஒன்று, மீட்பின் வேலை நிறைவடைந்தது. 2, நம் ஆசாரியர் பரம ஆசாரியர் உயிருள்ள பரம ஆசாரியர். 3, நாம் தேவனிடத்தில் செல்வதற்கு வழி திறந்தது. 4, பரலோகம் நம் வீடு. கிறிஸ்து பரலோகத்தில் இருப்பது, நாமும் ஒரு நாள் அங்கே சேருவோம் என்ற வாக்குறுதி. பின்பு புதிய வானம் புதிய பூமி வருகிறது, அது பின்பு. ஆனால் இது நமக்கு ஒரு உறுதியை, வாக்குறுதியை தருகிறது. நமக்கு முன்னோடினவராய் இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். இதனுடைய பொருள் என்னவென்றால், அவர் நம்முடைய முன்னோடியாக தம்முடைய ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார். நாம் பின்னோடிகள். இது பரலோகம் வீடு என்ற ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், அவர் எங்கு இருக்கிறாரோ நாமும் அங்கே இருப்போம். நம்முடைய டெஸ்டினி அது மகிமையானது, பாதுகாப்பானது. இது 4. 5வது, கிறிஸ்து பரத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார் என்பதனுடைய விளைவு அல்லது பொருள் என்னவென்றால், அவர் பரமேறியது, அரசராக அரியணையில் அமர்த்தப்பட்டார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33 36 வரை, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார். இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்பது பெரும்பாலும் மக்களுக்கு தெரியும். ஆனால் அவர் ஆண்டவர். ஆண்டவர் என்பது அரசரை குறிப்பது, ஆளுகை செய்கிறவர். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேறு பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்தார். கிறிஸ்து இன்று ஆண்டவராக ஆளுகை செய்கிறார். கிறிஸ்து ஆண்டவராக ஆளுகை செய்கிறார் என்றால் இதனுடைய பொருள் அல்லது விளைவு என்னவென்றால், இன்று ஒரு பரலோகத்தில் கையை கட்டிக்கொண்டு ஒரு பார்வையாளராக சும்மா அமர்ந்திருக்கவில்லை. தம்முடைய நித்திய நோக்கம் இந்த பூமியிலே, இந்த பிரபஞ்சத்திலே நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். பல வேளைகளிலே இவர் ஆளுகை செய்கிறார், இவர் அரசாளுகிறார், இவர் ஆண்டவர் என்ற எண்ணம் நமக்குள் எழுவதில்லை. கிறிஸ்து ஆண்டவராக இருக்கிறார். என ஒன்று, அவர் மீட்பின் வேலையை செய்து முடித்தார். 2, அவர் உயிருள்ள பரம ஆசாரியர். 3, தேவனை அணுகக்கூடிய ஸ்லாக்கியம் படைத்தது. 4, பரலோகம் நம் வீடு என்பது நிச்சயம். 5, கிறிஸ்து ஆண்டவராக ஆளுகை செய்கிறார். 6, பரலோக இல்லம் தொடங்கப்பட்டது. இது புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமா இருக்கலாம், பின் விளக்கிறேன். கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் பரலோகம் புதிய உடன்படிக்கையின் பரம ஆசாரிய ஊழியத்தின் மையமாக்கப்பட்டது. ஒரு வியாபாரம் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு அலுவலக மையம் இருக்கும்.
இதுதான் அவருடைய மையம், இங்கிருந்துதான் காரியங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றன. அதுபோல பரலோகம் புதிய உடன்படிக்கையின் பரம ஆசாரிய ஊழியத்தின் மையம். அங்கிருந்து தேவன் ஆளுகை செய்கிறார். அதனுடைய மையமாக மாறிவிட்டது. இது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தொடங்கப்பட்டது. இதனுடைய விளைவு என்ன? விசுவாசிகளாகிய நம்முடைய ஆராதனை இப்போது பரத்துக்குரியது, இது ஆவிக்குரியது, இது பூமிக்குரியது அல்ல, சடங்குகள் இல்லை. 7வது, கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார் என்பதனுடைய விளைவு என்னவென்றால் அவர் மீண்டும் மகிமையோடு வருவார் என்பதற்கான உத்தரவாதம் அது. இப்போது பரலோகத்தில் மறைந்திருக்கும் ஆண்டவர் ஒரு நாள் நம் மக்களுக்காக மீண்டும் வெளிப்படுவார். எனவே 7 விளைவுகளை நான் உங்கள் முன் வைக்கிறேன். கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார் என்பதனுடைய விளைவு என்ன? 1, நம் மீட்பு நிறைவடைந்தது. 2, நாம் தேவனை அணுகும் ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்தது. 3, நம்முடைய ஜெபங்கள் நிச்சயமானவை. 4, நம் எதிர்காலம் உறுதியானது, பாதுகாப்பானது. 5, அவர் நம் வாழ்வை ஆள்கிற ஆண்டவர். 5, நம் ஆராதனை பரத்துக்குரியதாய் உயர்த்தப்பட்டது. பின்பு நம் நம்பிக்கையை அவர் வருகையை நோக்கி இருக்கிறது. இவைகள் தான் என்பதல்ல, இன்னும் அதிகமாக நீங்கள் சிந்திக்கலாம். நீங்கள் சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்பதற்காக இந்த 7 விளைவுகளை நான் உங்கள் முன் வைக்கிறேன். இந்த பகுதியில் வாசித்த போது 3 காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதை நான் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறேன். இந்த வருகை என்பது அப்பியர் என்பதை வருகை, தோன்றுதல், நுழைதல், வெளிப்படுத்துதல், தரிசனமாகுதல் என்று பல வகைகளில் மொழிபெயர்க்கலாம். 3 வருகைகள். எபிரேயர் 9:26 வாசிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார், ஒரே தரம் தோன்றினார், ஒரே தரம் வந்தார், ஒரே தரம் நுழைந்தார், ஒரே தரம் தரிசனமானார். எதற்காக? சிலுவையிலே ஒரு மாபெரும் வேலை செய்து முடித்தார். நித்திய ஆவியா தம்மை ஒப்புக் கொடுத்தார். இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகபடி பிரவேசித்திருக்கிறார், தோன்றியிருக்கிறார், நுழைந்திருக்கிறார். எதற்காக? பரலோகத்திலே ஒரு மாபெரும் பதவியேற்பு விழா நடந்தது, ஒரு மாபெரும் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. நித்திய மீட்பை நிறைவேற்றினார். பின்பு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இது 2ஆம் வருகை, மாபெரும் வருகை, நித்திய சுதந்திரம். ஒரு மாபெரும் வேலையை செய்து முடித்தார், ஒரு மாபெரும் பதவியேற்பு விழா நடந்தது, ஒரு மாபெரும் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு மாபெரும் வருகை வரப்போகிறது. சரி, எபிரேயர் 9:23 இப்படி நான் வாசித்தோம். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினால சுத்திகரிக்கப்பட வேண்டியா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினால சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. ஒரு கேள்வி, பரலோகத்தில் உள்ளவைகள் ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும்? பரலோகம் அசுத்தமா இருந்ததா? பரலோகம் தீட்டுப்பட்டிருந்ததா? பரலோகம் அழுக்காக இருந்ததா? கேள்வி புரிந்ததா? புரிந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியிருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளின் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியிருந்தது. அப்படியானால் பரலோகம் அழுக்காக இருந்ததா? தீட்டுப்பட்டு இருந்ததா? அசுத்தமாக இருந்ததா? நம் நிமித்தமாக அவை சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருக்குது. நாம பாவிகளா இருக்கோம், நம்ம பங்கு போகிறோம், அதற்காக கிறிஸ்து சுத்திகரித்தார். இது தெரியல, ஒரு ஊகத்தின் அடிப்படையில சொல்றேன். கேள்வி, பரலோகம் அழுக்காக இருந்ததா? இல்லை, அழுக்காக இல்லை. அப்ப என்னத்தை சுத்திகரிக்க வேண்டும்? நம்மை சுத்திகரிக்க வேண்டும். பரலோகத்தில் உள்ளவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றுதான் இருக்கிறது. நிஷா, பூலோகத்தில் இருந்த கூடாரமும் அழுக்கா இல்லை, நம் நிமித்தமாக அது சுத்திகரிக்கப்பட்டது. அதை போல பரலோகமும் அழுக்காக இல்லை, பாவமாக இல்லை, நம் நிமித்தமாக அது சுத்திகரிக்கப்பட வேண்டியிருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகள் இவைகளிலும் விசேஷித்த பலிகளினால் சுத்திகரிக்கப்பட வேண்டியது பரலோகத்தில் உள்ளவைகள் தான் இருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகள் நல்ல கேள்வி, ஆனா பதில் தெரியல. நாமும் பரலோகத்துக்குரியவர்கள், அதனால சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
உங்களுடைய முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன். சரி, கவனிங்கள். இந்த பரலோகத்தில் உள்ளவைகள் இவைகள் விசேஷித்த பலிகள் யாராவது சொல்றீங்களா? அதாவது யோவான் 17வது அதிகாரத்துல வர்றேன். கரெக்ட் வந்துட்டீங்க சிஸ்டர் மேரி சிஸ்டர், கரெக்டா வந்துட்டீங்க. நான் அதுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். சொல்லுங்க. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன்ங்கிறாரு. கரெக்ட், அதுக்கு தான் வர்றேன். ரொம்ப நல்லது. இதற்கு கொடுக்கப்படக்கூடிய விளக்கம், இதற்கு முன்வைக்கப்படக்கூடிய விளக்கங்களை நான் 3 கருத்து சொல்லுவேன். ஒன்று, சாத்தான் பரலோகத்தில் இருந்தான். இரண்டாவது, அவனோடு கூட விழுந்து போன தூதர்களும் இருந்தார்கள். பரலோகத்தில் சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் கலகம் செய்ததால் பரலோகம் கரைப்பட்டது. எனவே பரலோகத்தில் உள்ளவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று பல இறையியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கருத்தை நான் ஏற்கவில்லை. அதுக்கு காரணம் சொல்கிறேன். மூன்றாவது, இன்னொரு கருத்தும் பலர் முன்வைப்பார்கள். விசுவாசிகள் பரலோகத்துக்கு, யாரோ சொன்ன, விசுவாசிகள் பரலோகத்துக்கு போகிறார் என்பதால் பரலோகத்தை தேவன் சுத்தம் செய்கிறார். இது ஒரு கருத்து. இப்படி 3 விளக்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் இந்த 3 கருத்துகளிலும் ஒரு மூலக்கூறு உண்மை இருக்கிறது என்பதை மறக்கவில்லை. சாத்தான் பரலோகத்திலிருந்தான் உண்மை. அவனோடு கூட தூதர்கள் கலகம் செய்து விழுந்து போனார்கள் உண்மை. விசுவாசிகள் பரலோகத்துக்கு போகிறார் என்பது உண்மை. ஆனால் எபிரேயர் 9:23 அதை குறித்து பேசவில்லை. எபிரேயர் நிருபத்தில் ஆசிரியர் சாத்தானை குறித்தோ விழுந்து போன தூதர்களை குறித்தோ எங்கும் எதுவும் பேசவில்லை. திடுதப்பென்று எந்த சம்பந்தமும் இல்லாம ஒரு கருத்தை நாம் இங்கு நுழைக்க கூடாது. ஒன்று, பரலோகத்தில் உள்ளவைகள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவர்கள் என்று சொல்லப்படவில்லை. இது ஏற்கனவே சிலுவையிலே நடந்து முடிந்து விட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளை தேவன் சுத்தம் செய்கிறார் என்பது ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. இது எதிர்காலத்தில் நடக்கப் போகிற ஒன்று அல்ல என்று ஆசிரியர் குறித்து விடுகிறார். எனவே ஒன்று, சாத்தானையோ விழுந்து போன தூதர்களை பற்றிய எந்த குறிப்பும் இங்கு இல்லை. எபிரேயர் நிருபத்தில் இல்லவே இல்லை, தொடர்பே இல்லை, சம்பந்தம் இல்லை. எனவே நாம் ஒன்றை புனைந்து அதற்குள் நாம் திணிக்க கூடாது. சரி, அப்படின்னு என்ன விளக்கம்? பொருத்தமான விளக்கம் என்னவென்றால், கவனிங்கள், சுத்திகரித்தல் என்பதற்கு நம்மை பொறுத்தவரையில் அழுக்காக இருந்தால் அல்லது தீட்டுப்பட்டிருந்தால், அசுத்தப்பட்டிருந்தால் அதை கழுவ வேண்டும் என்றுதான் கருதுவோம். பிரின்ஸ் அம்மா இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலிருந்து அற்புதமான ஒரு மேற்கோள் காட்டினார்கள். நான் அதை பின்பு வருகிறேன். பழைய உடன்படிக்கையில் நாம் போன வாரம் பார்த்தது போல மோசே இரத்தத்தை புத்தகத்தின் மேலும் மக்கள் மேலும் கூடாரத்தின் மேலும் கூடாரத்தின் பனிமுட்டுகள் மேலும் தெளிக்கிறார். இது தெளிப்பதற்கு காரணம் என்ன? புத்தகம் அழுக்காக இருந்ததோ, மக்கள் அழுக்காக இருந்தார்கள், கூடாரம் அழுக்காக இருந்தது, கூடாரத்துல பனிமுட்டுகள் அழுக்காக இருந்தன, இவைகளெல்லாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. இதுவரை இவைகளுடைய பயன்பாடு வேறு. இன்று முதல், இப்போது முதல் இதனுடைய பயன்பாடு வேறு. இது ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய பயன்பாடு. இவைகளுக்கு ஒரு புதிய நோக்கம், ஒரு புதிய சேவை, ஒரு புதிய பயன்பாடு. இன்றிலிருந்து இந்த இரத்தம் தெளிக்கப்பட்டதிலிருந்து ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய பயன்பாடு வருகிறது. இதற்காகத்தான் அந்த இரத்தத்தை மோசே அவர்கள் மேலும் அவைகள் மேலும் தெளிக்கிறார். இரத்தத்தை தெளித்து பிரித்தெடுக்கிறார். லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்திலே முதலாக ஆரோனும் அவனுடைய மகன்களும் ஆசாரியர்களாக பிரதிஷ்டை செய்யப்படுவார்கள். போன வாரம் பார்த்தோம். பிரதிஷ்டை, இனாகுரேஷன், பிரித்தெடுக்கிறார், ஒன்றை ஆரம்பிக்கிறார். எனவே பொருத்தமான விளக்கம் என்றால், இந்த சுத்திகரிப்பு என்பது அர்ப்பணிக்கப்படுகிறது, பிரித்தெடுக்கப்படுகிறது, தொடக்க விழா ஆரம்பிக்கப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் வேலை ஒரு புதிய உடன்படிக்கை இரத்தத்தால் தொடங்கப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் பரலோக பரிசுத்த இல்லம் புதிய உடன்படிக்கைக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. எனவே இந்த சுத்திகரிப்பு என்ற வார்த்தை அழுக்கை அகற்றுவதல்ல, அர்ப்பணிப்பும் ஒரு சட்டபூர்வமான தொடக்கமும் இன்று முதல், இப்போது முதல் ஆரம்பிக்கிறது என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை சாவே புதிய ஏற்பாட்டின் ஆசாரிய ஊழியத்தை பரலோகத்தில் ஆரம்பித்தது. லேவியராகமத்திலே இந்த சுத்திகரிப்பு என்பதற்கு 2 பொருட்கள் இருக்கின்றன. பர்ஜிங், பாவத்தின் விளைவிலிருந்து சுத்திகரித்தல் என்ற பொருளும் இருக்கிறது. அர்ப்பணித்தல்,
தொடங்குதல் என்ற பொருளும் அங்க இருக்கிறது. இனாகுரேஷன், பர்ஜிங், இந்த 2 பொருளிலும் அங்க பயன்படுத்தப்படுகிறது. யாத்ராம் 29ஆம் அதிகாரத்திலும் லேவியர் 8ஆம் அதிகாரத்திலும் நாம் திரும்ப திரும்ப பார்த்திருக்கிறோம். ஆசாரியர்கள், கூடாரம், பலிபிடம் இவைகளெல்லாம் இரத்தம் தெளிக்கப்பட்டன, அன்றிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டன. ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பிக்கிறது. அர்ப்பணிக்கப்பட்டன. அங்கு நோக்கம் அழுக்கை அகற்றுவது இல்லை. தேவனுடைய பரிசுத்த பயன்பாட்டுக்காக அவைகள் பிரித்து வைக்கப்பட்டன. ஆனால் லேவியராகமத்தில் சுத்திகரிப்பு, அழுக்கை நீக்குதல் என்ற ஒரு அம்சம் அங்கு உண்டு. எடுத்துக்காட்டாக லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பாவ நிவாரண நாளிலே பலிபீடத்தில் பரிசுத்த இல்லத்தில் ரத்தம் தெளிக்கப்பட்டது. குறிப்பிட்ட எந்த பாவத்துக்காகவும் அல்ல. அந்த வருடம் முழுவதும் இஸ்ரேல் மக்கள் வருகிறார்கள், போகிறார்கள், பலிகளை செலுத்துகிறார்கள். இப்படி வருவதனாலும் போவதனாலும் ஒரு விதமான அசுத்தம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கணிப்பு, ஒரு ரிக்கார்டு, பாவத்தின் அடையாளமாக. இந்த பாவத்துக்காக இன்று பாவ நிவாரண நாளில் இவர்களுக்கு நாங்கள் ரத்தத்தை கொடுக்கிறோம், செலுத்துகிறோம் என்று ஆசாரி தெளிக்கவில்லை. வருடம் முழுவதும் இருந்ததனால் மொத்தமாக இட்ஸ் எ சிம்பாலிக் போஜிங், அடையாளமாக அந்த இரத்தத்தை பாவ நிவாரண நாளிலே ஆசாரியை தெளிக்கிறார். ஆனால் இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது ஆசிரியர் பாவ நிவாரண நாளிலே நடந்த அந்த பர்ஜிங், அந்த சுத்திகரிப்பை குறித்து பேசவில்லை. பரலோகத்தில் உள்ளவைகள் சிறந்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது இந்த உடன்படிக்கை, இந்த பரலோக பரிசுத்த இல்லம், கிறிஸ்துவின் ஆசாரிய ஊழியம் அனைத்தும் அவருடைய இரத்தத்தால் தொடங்கப்பட்டது, அர்ப்பணிக்கப்பட்டது என்ற பொருளில்தான் அவர் பேசுகிறாரே தவிர, பாவ நிவாரண நாளிலே ஆசாரியன் இந்த இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களெல்லாம் சுத்திகரிப்பதற்காக, அந்த பாவ பதிவேட்டை நீக்குவதற்காக ரத்தம் தெளித்தது போல் தெளிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. எனவே சுருக்கமாக சொல்வதாயிருந்தால், சுத்திகரிப்புக்கு 2 பொருட்கள் உண்டு. ஒன்று இனாகுரேஷன் அல்லது பர்ஜிங். ஆனால் எபிரேயர் 9:23 வருகிற பொழுது இந்த சுத்திகரிப்பு என்பது ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தொடக்கம் என்பதையே ஆசிரியர் வலியுறுத்துகிறார் என்பது என்னுடைய கருத்து. இதை வலியுறுத்துவதற்காக நான் ஒன்றை உங்களுக்கு கேட்கிறேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இதனுடைய பொருள் என்ன? அவரை வாழ்த்துகிறோம். பரிசுத்தப்படுவதா இருக்குது இல்லையா? பரிசுத்தப்படுவதாக என்றால் அசுத்தத்தை நீக்குவதா, அழுக்கை நீக்குவதா, இங்கு அப்படி இல்லை. நீக்குவதா, மேன்மைப்படுத்துறது. அதாவது இந்த சாங்டிபிகேஷன் என்பதற்கு 3 அம்சம் உண்டு என்று நான் ஒருமுறை சொல்லியிருக்கிறேன். பரிசுத்தப்படுவதாக என்றால் பிரித்தெடுத்தல், செட் அபார்ட், செப்பரேட் என்ற ஒரு பொருளும் உண்டு. இரண்டாவது, இது பிரித்தெடுக்கப்பட்டதால் அது கனத்துக்குரியது, மதிப்புக்குரியது, அது மேன்மையானது, அதற்குரிய ரெவரன்ஸ், அதுக்குரிய ஹானரை கொடுக்க வேண்டும். 3, பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தப்படுகிறார் என்றால் கிறிஸ்துவனுடைய குணத்துக்கு ஒத்த சாயலாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று, இப்படி பரிசுத்தமாக்குதல் என்பதற்கு 3 பொருட்கள் உண்டு. அதுபோல இங்கு உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்றால் அவருடைய நாமம் அசுத்தப்பட்டு விட்டது என்பதல்ல. உம்முடைய நாமம் தீட்டுப்பட்டு விட்டது, அழுக்காயினது, அதை நாங்கள் பரிசுத்தப்படுத்துறோம் என்பதல்ல. உம்முடைய நாமம் பிரித்தெடுக்கப்பட்ட நாமம், உம்முடைய நாமம் பிரத்யேகமான நாமம். இந்த நாமத்துக்குரிய கனத்தை, மதிப்பை, மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். அதே போன்றுதான் எபிரேயர் ஆசிரியர் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று, அர்ப்பணிக்கப்பட வேண்டும், இன்று தொடங்கப்பட வேண்டும் என்ற பொருளில் தான் அவர் பேசுகிறார் என்பது என்னுடைய கருத்து. சரி, அடுத்த குறிப்பு. இந்த பிரதான ஆசாரியர் யாருக்காக? 23ஆம் வசனத்திலே வாசித்தோம். உலக மக்களுக்காகவா அல்லது தம் மக்களுக்காகவா? கேள்வி. மக்களுக்காக. ஆமென். ரோமர் 8:34 கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. இந்த ஆசிரியர் கிறிஸ்துவே மரித்தவர், கிறிஸ்துவே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று இதை முடித்திருக்கலாம்.
அவர் எழுதுகிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். எபிரேயர் 10:19 இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார் என்று முடித்திருக்கலாம். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே தைரியம் உண்டாயிருக்கிறது என்று முடித்திருக்கலாம். நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது என்று முடிக்கிறார். நித்திய பிரதான ஆசாரியராய் அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் என்று முடித்திருக்கலாம். நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியர் தம் மக்களுக்காக. யோவான் 17:9 நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. பிரதான ஆசாரியர் நமக்காக. அன்புக்குரிய பரிசுத்தவான்களே, இவைகளெல்லாம் தேவ மக்கள் சிந்திப்பதில்லை. இவர் பிரதான ஆசாரியர் என்ற எண்ணம் எழுவதில்லை. இவர் பரத்தில் இருப்பதினால் நமக்கு ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதை நினைப்பதில்லை. அவருடைய ஊழியம் இந்த பூமியிலே மரித்து உயிர்த்து பரமேறி சென்றதோடு முடிந்துவிட்டது என்றே கதையை முடித்து விட்டோம். தேவ மக்களுக்காக பிரதான ஆசாரியராயிருக்கிறார். ஒரு கேள்வி வரும். யோவான் 19:30 வாசிக்கிறோம், முடிந்தது என்றா சொன்னாரே. அவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார், எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொன்னாரே. அப்படியானால் பிரதான ஆசாரியராக அவர் ஏன் பரத்தில் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேச வேண்டும், ஏன் மன்றாட வேண்டும்? இவைகளெல்லாம் கேள்வி. நான் பொதுவாக மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை 3 கேள்வி வைத்திருக்கிறேன். கிறிஸ்து நம் ரட்சிப்பிற்கான எல்லாவற்றையும் சிலுவையிலே தம் மரணத்தில் தம் இரத்தத்தினால் செய்து முடித்து விட்டார். பின்பு எதற்காக ஒரு பரிந்து பேச வேண்டும்? எபேசியர் 2:7 சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஏற்கனவே நம்மை உன்னதங்களிலே உட்கார வைத்து விட்டார் என்று எபேசியர் 2:7 சொல்கிறதே. கொலோசியர் 2:10 சொல்கிறதே, அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் கம்ப்ளீட் இன் கிரைஸ்ட். எந்த குறையும் இல்லை. யூ ஆர் ஆல்ரெடி கம்ப்ளீட் இன் கிரைஸ்ட். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பரத்தில் நமக்காக ஏன் பரிந்து பேச வேண்டும்? ஒரே பலியை செலுத்தி விட்டார், ஒரே தரம் செலுத்தி விட்டார், ஒரே முறை நுழைந்து விட்டார். என்றைக்கும் பிரதான ஆசாரியர் எதற்காக பரிந்து பேச வேண்டும்? உங்கள் பதில் என்ன? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகின்றதுனால ரட்சிப்பு முடியலைங்க. ரட்சிப்பு முடியல. அப்ப என்ன முடிந்தது? அவர் செய்ய வேண்டிய வேலை முடிந்தது. வேலை செய்யறீங்க. நம்முடைய பொறுப்பு முடியவில்லை. ஏன் அவரு பரிந்து பேச வேண்டும்? நமக்கு உதவி செய்ய முடியாது. நமக்கு உதவி செய்ய முடியாது. சரி, நமக்கு உதவி செய்ய முடியாது. மட்டுமே உதவி செய்ய முடியும். ஆமென். சரி, ரொம்ப நல்ல பதில்கள், நன்றி. முடிந்தது. என்ன முடிந்தது? மீட்பின் வேலை முடிந்தது, நிறைவடைந்தது. இந்த பூமியிலே மீட்பிற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். யோவான் 17:4. மீட்பிற்காக என்ன செய்ய முடியுமோ செய்ய வேண்டுமோ அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தார். பிதாவின் வேலையை செய்து முடித்தார். சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். திருச்சட்டத்தை முற்றிலுமாக நிறைவேற்றினார். ஒன்று. என்ன முடிந்தது? பழைய உடன்படிக்கையின் பலி முறைமை முடிந்தது, நிறைவடைந்தது. ஒரே பலி ஒரே முறை கொடுத்து பழைய உடன்படிக்கையை முடித்தார். பழைய உடன்படிக்கையின் பலி முறைமையை முடித்தார். பழைய உடன்படிக்கையின் ஆராதனை முறைமையை முடித்தார். அது நிறைவடைந்தது. 3. பாவ கடன்களை முழுமையாக செலுத்தி முடித்தார். அது நிறைவடைந்தது. இந்த முடித்தார் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை tetelestai, brought to completion, fully accomplished, paid in full. ஒரு பண்டமாற்றிலே முத்திரை போடுவார்கள், paid in full. தேவனுடைய நீதி
தேவனுடைய பரிசுத்தமான நீதி எதை கோரியதோ அதை அவர் முழுமையாக செலுத்தி முடித்தார். 3. 4. சாத்தானின் வல்லமையை அழித்து முடித்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார், முடித்தார். 5. தேவனை அணுகும் வழி முழுமையாக திறக்கப்பட்டது. திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை 2ஆக கிழிந்தது. தேவன் கிழித்ததை மனிதன் தைத்து தொங்க போடாதிருப்பானாக. ஏன் பரிந்து பேசுகிறார்? முடிந்தது என்பதற்கு நடைமுறைக்குரிய 4 எடுத்துக்காட்டுகளை ஒரு நிமிடத்தில் கொடுத்து விடுகிறேன். ஒரு நோயாளி, இவருக்கு அறுவை சிகிச்சை வேண்டும். அறுவை அரங்கத்திலே கொண்டு போய் இவருக்கு அறுவை சிகிச்சை செய்து முடித்தாய்விட்டது. மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்து விட்டார். அறுவை சிகிச்சை முடித்த உடனேயே இந்த நோயாளியை வீட்டுக்கு அனுப்பிவிடலாமா? அறுவை சிகிச்சை முடிந்து விட்டது. பராமரிப்பு செஞ்சு அதை கரெக்டா குணமாக்கி அனுப்பணுங்க. ஆமென். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றுவிட்டாள். பெருகாலம் முடிந்து விட்டது. நான் பெற்று விட்டேன். குழந்தையை பெற்றதோடு முடிந்து விட்டதா எல்லாம்? ஒரு விமானி விமானத்தை ஓட்டுகிறார். ஓடு பாதையிலே விமானம் செல்கிறது. ஓடி விமானம் பறக்க ஆரம்பித்து விட்டது. விமானம் பறக்க ஆரம்பித்ததுமே விமானம் பறக்க ஆரம்பித்தது என்று விமானி தன்னுடைய காக்பிட்டை விட்டு எங்கேயாவது போய்விடலாமா? நீதிமன்றத்திலே ஒரு குற்றவாளி நிரபராதி என்று தீர்ப்பு வழங்கிய விட்டது. நிரபராதி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டதுமே எல்லாம் முடிந்து விட்டதா? மாபெரும் காரியம் செய்ய வேண்டியிருக்கிறது. அறுவை சிகிச்சை முடிந்து விட்டது. ஆனால் அதற்கு பிறகு எவ்வளவோ பணிவிட இருக்கிறது. குழந்தையை பெற்றுவிட்டோம். பெற்ற பிறகு அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக ஏன் பரத்தில் பரிந்து பேசிக் கொண்டு காண்பதற்கு நான் வருகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு முன்பு தம்முடைய சீடர்களோடு உரையாடி கொண்டிருப்பார். தம்முடைய மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்தெல்லாம் பேசுவார். அப்போது பேதுருடைய ஒரு பதில், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியா சொன்னான். அப்படியே எல்லாரும் சொன்னார்கள். பேதுரு மட்டுமல்ல, எல்லா சீடர்களும் எல்லா அப்போஸ்தலரும் அப்படித்தான் சொன்னார்கள். உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பதில் லூக்கா 22ஆம் அதிகாரம் 31, 32 வாசிப்போமே. கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அப்போஸ்தலர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல் உண்மையாகவே விசுவாசம் வைத்திருந்தார்கள். உண்மையாகவே அவர் மேல் அன்பு கூர்ந்தார்கள். ஆனால் அவருடைய இருதயம் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் எதிர்காலத்தில் பயணிக்க போகிற பாதை அவர்களுக்கு தெரியாது. அந்த பாதையிலே அவர்கள் சந்திக்க போகிற தடைகள், பிரச்சனைகள், சோதனைகள் என்னவென்று தெரியாது. இதற்காக இவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரதான ஆசாரியராக பணிவிடை செய்வார் என்பது இவர்களுக்கு தெரியாது. இவர் தங்களுடைய பணிவிடையை தொடர வேண்டும். இந்த பூமியிலே தங்களோடு இருந்து என்ன பணிவிடை ஆற்றினாரோ இதை பரத்திலிருந்து அவர் செய்ய வேண்டும், செய்வார் என்ற அறிவோ புரிதலோ அவர்களுக்கு அப்போதைக்கு இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியர் என்று ரோமர் 8:34, 1 யோவான் 2:1 எபிரேய நிருபங்களை வாசிக்கின்றோம். பிரதான ஆசாரியர் எப்படி பரிந்து பேசுகிறார், எப்படி வேண்டுகிறார் என்பதற்கு வேதத்திலே மிக பலமான ஒரு நிரூபணம் இருக்கிறது. எந்த அதிகாரம் என்று சொல்ல முடியுமா? ரோமருக்கு நிருபம், எபிரேயருக்கு நிருபம், மற்ற 1 யோவான் 2:1 இவர்களை ஒருவன் பாவம் செய்வானேயானால் அவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு வழக்குரைஞராக இருக்கிறார் என்று 1 யோவான் 2:1 வாசிக்கிறோம். இப்படி அவர் பிரதான ஆசாரியர் பரிந்து பேசுகிறார் நமக்கு தெரியும். ஆனால் அவர் எப்படி பரிந்து பேசுகிறார், எப்படி மன்றாடுகிறார் என்பதற்கு மிக பலமான, மிக அழுத்தமான ஒரு அதிகாரம் வேதத்தில் இருக்கிறது. எந்த அதிகாரம் என்று சொல்ல முடியுமா? யோவான் 17. ஆமென். இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் தான்
பிரதான ஆசாரியருடைய ஜெபம். பொதுவாக இத்தனை ஆண்டுகளிலே இதை நீங்கள் 10 முறை வாசியுங்கள், இதை நீங்கள் வாசித்தீர்களா, இதை அடுத்த வாரம் வாசித்து விட்டு வாருங்கள் என்றெல்லாம் நான் ஒரு முறையும் சொன்னதில்லை. இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த படுக்கைக்கு செல்வதற்கு முன் யோவான் 17ஆம் அதிகாரத்தை 10 முறை வாசித்து விட்டு படுங்கள். ஒரு பிரதான ஆசாரியர் என்ன பணிவிட செய்கிறார், எப்படி பரிந்து பேசுகிறார், எப்படி மன்றாடுகிறார் என்பதற்கு இல்லஸ்ட்ரேஷன் யோவான் 17ஆம் அதிகாரம். இந்த 17ஆம் அதிகாரத்துக்கு பேர் ஹை பிரீஸ்ட்லி பிரேயர். இந்த அதிகாரத்தில் பிரதான ஆசாரியராக எப்படி ஜெபிக்கிறார் என்பதற்கு முதலாவது சீடர்களுக்காக ஜெபிக்கிறார், பின்பு எல்லா விசுவாசிகளுக்காகவும் ஜெபிப்பார். சீடர்களுக்காக என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறார், விசுவாசிகளுக்காக என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறார் பார்ப்போம். சீடர்களுக்காக இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை ஜெபிக்கிறார். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். யார்களுக்காக? என்னுடைய சீடர்களுக்காக. உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். தம்முடைய சீடர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார், மன்றாடுகிறார், பரிந்து பேசுகிறார். பின்பு எல்லா விசுவாசிகளுக்காகவும் அதை யோவான் 17ஆம் அதிகாரத்தில் the high priestly prayer, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அன்புக்குரிய பரிசுத்தவான்களே, உங்களுக்காகவும் எனக்காகவும் அன்றே அவர் வேண்டிக் கொண்டார், இன்று வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பிரதான ஆசாரிய ஜெபத்தை பாருங்கள், என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறான்னு தெரியும். சீடர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய பாதுகாப்பிற்காக, அவருடைய பரிசுத்தத்திற்காக ஜெபிக்கிறார். பின்பு அவர்கள் மூலமாக அவரை விசுவாசிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய ஒருமைப்பாட்டிற்காக, மகிமைக்காக ஜெபிக்கிறார். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய சத்தியத்தினாலே அவளை பரிசுத்தமாக்கும், பரிசுத்தப்படுத்துவதற்காக, பாதுகாப்பதற்காக, ஒருமைப்பாட்டிற்காக ஜெபிக்கிறார். எப்படி பழைய உடன்படிக்கையிலே பிரதான ஆசாரியன் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து கடைசியாக மக்களை ஆசீர்வதிப்பான், அதே போன்று யோவான் 17ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நம்முடைய பிரதான ஆசாரியராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மக்களை ஆசீர்வதிக்கிறார். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். என்ன அற்புதமான ஒரு பிரதான ஆசாரியுடைய ஜெபம்! இந்த பிரதான ஆசாரியுடைய ஜெபத்திலே ஒன்று, கிறிஸ்துவனுடைய அந்த பரிந்து பேசக்கூடிய, மன்றாடக்கூடிய, விண்ணப்பிக்கின்ற, வேண்டுகின்ற இருதயத்தை நாம் பார்க்க வேண்டும். ரோமர் 8:34, எபிரேயர் 7:25, அது 1 யோவான் 2:1. இவர் பரிந்து பேசுகிறார், நம்முடைய பிரதான ஆசாரியராக பரிந்து பேசுகிறார் என்ற உண்மை அங்கு வைக்கப்படுகிறது. ஆனால் யோவான் 17ஆம் அதிகாரம்தான் அவர் எப்படி மன்றாடுகிறார், எப்படி விண்ணப்பிக்கின்றார், எப்படி பரிந்து பேசுகிறார் என்பதன் விளக்கம் அங்குதான் இருக்கிறது. இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே 3 பகுதிகள் இருக்கின்றன. 1 முதல் 5 வரையிலான இந்த 5 வசனங்களிலே அவர் தம்மை பற்றி அல்லது தமக்காக அவர் பேசுகிறார். மகிமையை குறித்து பேசுவார். உம்மிடத்திலிருந்த மகிமை, என்னுடைய மகிமை, இதை தாரும் என்று. 6 முதல் 19 வரையிலான வசனங்களில் சீடர்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார், அவருடைய பாதுகாப்புக்காக, அவர்கள் பரிசுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. 20 - 26 வரை எதிர்காலத்தில் தம்மை விசுவாசிக்க போகின்ற விசுவாசிகளுக்காக அவர் பரிந்து பேசுகிறார், அவருடைய ஒருமைப்பாட்டுக்காக, மகிமைக்காக. பிரதான ஆசாரியன் பலி கொடுக்கின்ற பொழுது பலியும் பரிந்து பேசுதலும் சேர்ந்தே போகும். பலி இல்லை என்றால் பரிந்து பேச முடியாது.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனேக்கு போகிறார், சிலுவைக்கு செல்கிறார். அதற்கு முன்பு இப்படி சொன்னார். பிரின்ஸுடைய அம்மா சொன்னாங்க, அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இவர் அசுத்தமா இருந்தாரா? இவர் அழுக்காக இருந்தாரா? இவர் தீட்டுப்பட்டிருந்தாரா? அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குறேன். நான் என்ன பொருள்? பிரதான ஆசாரியன் பாவ நிவாரண நாளிலே பலி செலுத்த வேண்டும். என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் என்னைத்தானே இதற்கென்று பலியாக்கப் போகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இதற்கு நான் பிரித்தெடுக்கிறேன். ஆட்டை கொண்டு நான் சிலுவைக்கு செல்லவில்லை, என்னையே நான் பிரித்தெடுத்து பலியாக்கப் போகிறேன். நம் பிரதான ஆசாரியர். இந்த பிரதான ஆசாரியுடைய ஊழியம் பணிவிடை, இடைவிடாத ஊழியம், இடைவிடாத பணிவிடை. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இவருடைய பரிந்து பேசுதல் ஒருபோதும் தள்ளப்படாது. பிதாவிடத்தில் சொன்னார், யோவான் 11:42, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நம் பிரதான ஆசாரியர். எப்பேற்பட்ட ஒரு ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பணிவிடையை நம் கிறிஸ்தவம் இருட்டடிப்பை செய்து விட்டதே. இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் கிறிஸ்துவை குறித்து மட்டுமே பெரும்பாலும் பேசிக் கொண்டிருக்கிறோம். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், முடவனை நடக்க செய்தார், பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுத்தார். 4 நற்செய்தி நூல்களை விட்டு நிருபங்களுக்கு வந்து எதை பார்த்தோம்? 4 நடைமுறை உண்மைகளை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். கடைசி 2 வசனங்கள். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது திடீரென்று இந்த ஆசிரியர் நுழைப்பதற்கு காரணம் என்ன? காரணம் என்னென்றால், பழைய உடன்படிக்கையிலே மிருகங்கள் பலி கொடுக்கப்பட்டன. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மையே பலியாக்கினார் என்று ஒரு உண்மையை, மாபெரும் உண்மையை சொல்லிவிட்டு சாதாரண ஒரு பொதுவான உண்மையை சொல்கிறார். மனிதர்களெல்லாம் ஒரு முறைதான் பிறப்பார்கள், ஒரு முறைதான் மரிப்பார்கள். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதன், அவர் எப்படி திரும்ப திரும்ப மரிக்க முடியும் என்ற ஒரு உண்மையை சொல்கிறார். இந்த 2 வசனங்களிலேயும் 4 மாபெரும் உண்மைகளும் இருக்கின்றன. ஒன்று, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் இது மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய முதல் உண்மை, அனைவருக்கும் மரணம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. 2, இது அவிசுவாசியை குறிக்கக்கூடியது. அவிசுவாசி மரணத்திற்கு பின்பு நீதி தீர்ப்பை எதிர்கொண்டிருக்கிறான். இது 27. 28, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். கிறிஸ்து ஒரே முறை பாவங்களை சுமந்து மரித்தார். அவர் மறுபடியும் வரும்போது ரட்சிப்பை நிறைவு செய்ய வருகிறார். 4வது உண்மை, அவருடைய விசுவாசிகள் அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். 27ஆம் வசனம் அவிசுவாசிகளுக்கு, 28ஆம் வசனம் விசுவாசிகளுக்கு. 27ஆம் வசனம் அவிசுவாசிகள் மரிக்கிறார்கள், அவர்கள் நீதி தீர்ப்பை எதிர்கொண்டாக வேண்டும். விசுவாசிகள் அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள், ரட்சிப்பு அவர்களுக்கு நிறைவேறுகிறது. இந்த பாடலை ஒருமுறை சகோதரர் மில்டன் அறிமுகம் செய்தார். உங்களில் எத்தனை பேர் இந்த பாடல் எங்கு இருக்கிறது என்று தேடி பார்த்திருப்பீர்கள் என்றெல்லாம் தெரியாது. அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். விண்ணில் தேவாசனத்தின் முன் வல்ல மன்றாட்டனக்குண்டு, அன்புருவாய் ஆசாரியர் என்றும் வாழ்ந்து வேண்டுகின்றார். என் பேர் உம் கையில் பொருத்தி, என் பேர் உம் நெஞ்சில் பதித்தீர். விண்ணில் நின்று நீர் சேவிக்க என்னை தள்ளுவார் யார் உண்டு? சாத்தான் குற்றம் சாட்டுகையில், சோதனையால் நான் சோர்கையில், விண்ணை நோக்கி பார்க்கின்றேன் என் பாவம் யாவும் தீர்த்தவரை. என் பாவ ஆன்மாவை மீட்க மாண்ட மாசில் இரட்சகரை கண்ணோக்கி நீதியின் தேவன் மன்னித்தன்னை விடுவித்தார். பாரீர் உயிர்த்த செம்மறி மாசில்லா என் செம்மை நீதி, மாறாதென்றும் இருப்பவர்
மாட்சி கிருபையின் வேந்தர். உம்மோடு வந்தானேன், சாகேன் நான், உம் இரத்தம் என்னை வாங்கிட்டே, விண்ணில் கிறிஸ்துவோடின் ஜீவன் தேவனில் மறைந்துள்ளதே. இது போன்ற பாடல்களை நீங்கள் அறிந்தால் எனக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நன்றி. ஆமென். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுக்காக பிரதான ஆசாரியராய் இன்றும் எங்களுக்கு பரத்திலிருந்து வேண்டிக் கொள்கிறீரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை பாவங்களற கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தினால் உம்மை பலியாக ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டு கொண்டது மாத்திரமல்லாமல் கர்த்தாவே எங்களை காக்கவும் கர்த்தாவே நீர் இப்பொழுது எங்களுக்காக பிரதான ஆசாரியரா கர்த்தாவே எங்களுக்கு வேண்டிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை எல்லா தீமை நின்றும் காக்க வல்லவராக இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய சேவையில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு கர்த்தாவே எங்களுக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நீர் வேண்டுதல் செய்கிறீரே, அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் செய்து முடித்த இந்த மாபெரும் ரட்சிப்பிற்காக எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, தொடர்ந்து எங்களை நீர் பரிசுத்தமாக்குவீராக, எங்களை நீர் பாதுகாப்பீராக. கர்த்தாவே, எங்களை இன்னும் அதிகமாய் கர்த்தாவே உம்முடைய மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பீரே, அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.